நானோ மற்ற கட்சிக்காரங்களோ மற்ற அரசியல் கட்சி சேர்ந்தவர்களோ அதை சொல்ல வேண்டியதுக்கு அவசியம். ஏன்னா தான் கையில் இருக்கிற சொத்தை தானே அள்ளி சாப்பிட்றோம். அது மாதிரி இந்த கருத்தை பழைய முறையில் நீங்கள் கையாண்டாலே யாருக்கிட்டையும் இந்த இறப்பு சான்றிதழ்ங்கிறது யாரும் கொடுக்க மாட்டாங்க. என் மேலே ஒரு 10 கோடி சொத்து இருந்தால் என் பிள்ளை இறப்பு சான்றிதழ் ஓடி போய் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. ஒரு சொத்தும் இல்லாமல் ஒரு மனிதர் இருந்தாங்கன்னா அந்த இறப்பு சான்றிதழ் யாரும் தேட மாட்டாங்க. அதனுடைய காலகட்டத்தில் அதை கொஞ்சம் உயர் அதிகாரிகள், ஆட்சித்தலைவர் மீட்டிங்கில், தேர்தல் அதிகாரி மீட்டிங்கில் இதை கொஞ்சம் இல்லை எங்களால் முடியாத சில காரணகர்த்தாக எது இருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் மீட்டிங்கில் இதை எடுத்து சொல்லி அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது நல்லது. நன்றி. வணக்கம். வருவாய்த்துறையோடு இணைந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க. ஸோ வரக்கூடிய காலங்கள்லையும் அவ்வாறு தான் நீங்கள் பணிபுரியணும். அதோடைய சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ முதல் கூட்டமாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, சார் சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க, அந்த இறப்பு சான்று இல்லாமல் பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இறப்பு சான்று மஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இன்னொரு இது சொன்னீங்க, இந்த டெத் சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் டெலீட் பண்ணிடலாமான்னு. ஸோ அதை ஏற்கனவே கடந்த காலங்கள்லாம் அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் தீவிரமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். அதே போல் சார் சொன்னாங்க, ரொம்ப கிலோமீட்டர் தூரமாக போயிட்டு அவங்க வாக்களிக்கிறாங்கன்னு. ஸோ அதை கன்சிடர் பண்ணுவோம். அதை எவ்வளோ தூரம் ஏன் அவங்களுக்கு பக்கத்தில் இணைக்க முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பாகத்திலையும் அந்த 1200 அண்ட் 1500 மேலே இருக்கிற வாக்குச்சாவடிகளில் எதெல்லாம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ ரஷ் இருக்குது, இவ்வளோ ஓட்டுகள் கூட, அதை கொஞ்சம் பாருங்கள். அதே போல் அந்த கட்டிடங்கள்லாம் இப்போது நாங்களும் பார்த்துட்ருக்கோம். எங்களுடைய அஃபீஷியல்ஸும் கிராமங்களை பார்ப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி கட்டிடங்களில் இந்த மாதிரி இருக்குது, இது பழைய கட்டிடமாக இருக்குது, அதை ஷிஃப்ட் பண்ணணும், அல்லது அந்த கட்டிடத்தில் இந்த வசதிகள்லாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான இதை செஞ்சு கொடுப்போம். இப்போ இருக்கிற எல்லா போலிங் பூத்துலேயுமே